Hello children, in the small age you are playing with the mud by using one of the thing. Okay, so that means by using that things when you are playing, some iron particles it can stick on that object. What is that object name? Okay, or which is that object? I think that you are known very well answer. That is nothing but magnet. Okay, so today's lesson, what is the topic we are going to learn means magnet. The study of the magnet is called what? Magnetism. Okay, so the lesson 1, what is the topic we are going to learn means about the magnetism. Yes, in the first subtopic in this lesson, what is the subtopic we are going to learn means introduction. Okay, so you might have seen magnets. Have you ever enjoyed playing with them? Everyone saw the magnet, and also by using the magnet you played and enjoyed many times. I think that you are known. Next, one of the activity given children, take a steel glass, take a needle through which thread is passed. Press the thread with a finger near the hole of the needle as shown in the figure and raise the glass upward slowly. What happens? See children, you want to take this like that of the steel glass. Okay, and then you want to take the needle, the thread is passed inside of the needle, then as shown in the figure you want to press near the hole, you want to observe it what happened during this activity, and then you fill these blanks. Okay, next subtopic we are going to learn about discovery of magnet. Okay, it was a very interesting story. Okay, what is that, how it was happened, the discovery we are going to learn now. So about 2500 years back, in a place named Magnesia in Greek. See children, Greekல ஒரு பிளேஸ் என்னன்னா மேக்னீஷியா. அது வந்து எப்போனாக்க இந்த மேக்னெட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா 2500 இயர்ஸ்க்கு முன்னாடி. அது யார் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்னஸ் வாஸ் ரியரிங் ஹிஸ் கோட்ஸ். மேக்னஸ்ன்றது ஒரு பர்சனுடைய நேம். ஓகேவா, அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய கோட்ஸ் வந்து அதாவது ஆடுங்களை வந்து மேய்க்கிறதுக்காக போகிறாரு. சரியா, அந்த போன இடத்துல அந்த மலைப்பகுதியில் என்ன பண்ணான்னா ஹீ நேப் அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா தூங்கிட்டார். சரிங்களா, அப்படி தூங்கும்போது இந்த ஆடு மேய்க்கிறவங்க பார்த்தீங்கன்னா கையில் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு ஸ்டிக் வச்சுருக்கோங்க. அதுமாதிரி அவர் என்ன பண்ணியிருந்தார், ஸ்டிக் வச்சுருந்தார் ப்ளஸ் பூட்ஸ் போட்டிருந்தார். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். வாட் இஸ் திஸ், அவர் தூங்கி எழுந்திட்டு பார்க்குறாரு. சரிங்களா, அவர் கையில் இருந்த ஸ்டிக் என்ன ஆகுது, அங்கே ஒரு ராக் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ராக்கிட்ட தானே படுத்துட்டு இருந்தார். அந்த ஸ்டிக் வந்து என்ன ஆச்சுன்னா அப்படி எரெக்டாக நிற்குது. தட் மீன்ஸ் வாட், இட் வில் பி ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பூட்ஸ் என்னவாது அந்த ராக் மேலே அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சி என்ன இருக்கு பாருங்கள், ஹிஸ் அயன் நெயில்டு பூட்ஸ் ஆல்சோ ஸ்டக் ஆன் த ராக். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ் அயன் கேப் ஸ்டக் ஆன் த ராக் அண்டு ஸ்டூட் எரெக்ட். அப்படின்னா என்னம்மா, இந்த அயன் ஸ்டிக்கில் வந்து இந்த ஸ்டிக் இருக்குல்லையே, அங்கே வந்து அயன் கேப் இருக்குது. கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா அயன், இந்த ஸ்டிக்கினுடைய கீழ்ப்பக்கத்தில் பார்த்திங்கனாக்கா கேப்னா அதை சுற்றி வந்து அயனாலான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த ஷூலேயும் வந்து இருக்குது. அதாவது ஷூ இல்லை, இது வந்து என்னன்னாக்கா பூட்டில் என்னன்னாக்கா கீழ்ப்பக்கம் பார்த்திங்கனாக்கா அயன் இருக்குது. இது ரெண்டுமே என்ன ஆகிடுச்சுனாக்கா ஸ்டக் ஆகிடுச்சு. அப்படின்னா அது ஒட்டிக்கிச்சு அந்த ராக்கோடன்னு சொல்கிறாங்க. ஒய் இட் வாஸ் ஹேப்பன், த என்டையர் வில்லேஜ் அசம்பிள் தேர் அண்டு ஒண்டர். இது மாதிரி இருக்கிறத பார்த்து இந்த ஸ்டிக் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்குது இல்லையா, அப்போ அந்த வில்லேஜ் பீப்புள் எல்லாருமே வந்து என்ன ஆச்சு, என்ன ஒரு அதிசயம் பாரு, இந்த ஸ்டிக் வந்து ஸ்டக் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. டெஃபினெட்லி திஸ் இஸ் ஏ மேஜிக்கல் ராக். அப்போ அவங்களாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த ராக் வந்து மேஜிக்கல் ராக். ஸோ ஒன்லி த ஸ்டிக் வாஸ் ஸ்டக் ஆன் தட். ஓகே, லைக் தட் தே வில் பி ஸ்பீக்கிங் வித் ஒன் அனதர். நெக்ஸ்ட்டு, நோ சம் அதர் ரீசன்ஸ் மைட் பி தேர். இது மேஜிக் ராக் இல்லை, கண்டிப்பாக இதுக்கு வேறு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த மேக்னிஃபிஷியன்ட் பவர் ஆஃப் காட். வேறு என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு மேக்னிஃபிஷியன்ட் பவர் ஆஃப் த காட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, பீப்புள் wondered about this incident. Each and every one expressed their views. What might be the reason for the stick to get stuck on the rock? அவங்க வந்து ஒண்டர் பண்ணிவிட்டு என்ன ரீசனாக இருக்கும், ஸ்டிக் வந்து அந்த ராக்கில் வந்து ஒட்டிக்குது இல்லையா, ஸ்டக் ஆகிடுது இல்லையா, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதை வந்து நம்ம ஃபில் பண்ணுங்க. எஸ், யூ ஆர் ரைட், தட் இஸ் ஏ மேக்னெட்டிக் ராக். ஏன் இது வந்து
ஸ்டிக் வந்து இங்கே ஒட்டிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராக்கோட, பிகாஸ் that is the magnetic rock. So magnetic rock means nothing but it is the magnet. Okay, so we are known the property of the magnet, it attracts the iron fillings. Okay, so it attracts because that stick on the base of the stick it has the iron, no, so only it will be attracted. Okay, people found it attracting not only for the stick of the magnets but also for all the material made of iron. மேக்னஸ்ன்றது அந்த பர்சன் அவனுடைய ஸ்டிக்கு மட்டும் அட்ராக்ட் ஆகலை, மேக்னெட்டிக் மெட்டீரியல் அதாவது அயன் மெட்டீரியல் எல்லாமே என்னவாகுது அந்த ராக்கோட அட்டாச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த மோர் ராக்ஸ் ஆஃப் தீஸ் கைண்ட் வேர் ஃபவுண்ட் வைல்ட் வேர்ல்டு. அந்த மேக்னஸ் அந்த பிளேஸில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேர்ல்டுனுடைய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் த ராக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ தீஸ் மேக்னெட்டிக் ராக்ஸ் ஆர் நேம்ட் அஸ் மேக்னெட்ஸ். அந்த மேக்னெட்டிக் ராக்ஸ்க்கு என்ன பேர் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் த ஓர்ஸ் இஸ் கால்ட் அஸ் மேக்னிடைட். அந்த ஓர்ஸ்க்கு என்ன பேருமா மேக்னெடைட். ஓர்ஸ்னாக்கா இந்த சப்ஸ்டன்ட்லேருந்து அந்த மேக்னெட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க, சரிங்களா. ஸோ ஆஃப்டர் த நேம் ஆஃப் த பாய் மேக்னஸ், த நேம் இஸ் ஆல்சோ சப்போஸ் டு கம் ஆஃப்டர் த name of the place, that is the magnesia in which it was found. ஓகே, ஏன் இப்படி மேக்னஸ் அந்த மேக்னெட் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண பையனுடைய பேர் என்னன்னாக்கா மேக்னஸ். ஓகேவா, அந்த பிளேஸ்னுடைய பேர் என்னன்னாக்கா மேக்னீஷியா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன பேர் வச்சோம்னாக்கா மேக்னெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மேக்னடைட் வாஸ் த ஓர் வித் அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி ஃபவுண்ட் இன் தட் ரீஜியன். Okay, so magnetite nanaka ore, what is its speciality means it has the attracting property. Okay, iron substance and all will be attracted by this magnetite, so only it is called as like that. Next, magnetites are natural magnets, they are called magnetic stone. Magnetite அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரல் மேக்னெட். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்னெட்டிக் ஸ்டோன்ஸ்னு சொல்லலாம்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட், நேச்சுரல் மேக்னெட்ஸ் do not have a definite shape since they are used for finding direction. They are also called leading stone or lodestone. See children, magnet, natural magnet does not have definite shape. That means it does not have the proper shape, even though it will be used for finding the direction. Clear children? So this type of the natural magnet is called as leading stone or lodestone. Why it is called as the leading stone means it is helps to find the direction. So only. Okay, the next subtopic, magnet of different shapes. Okay, so there are different types of the magnet is there. Based on this shape it will be classified into the different types and also given for them different names. Okay, after learning the method of changing the piece of iron into magnet, that is the magnetization, we have been making and using several kind of magnets. Such man-made magnets are called as artificial magnets. See children, first in the olden days you are used only the natural magnet. Okay, but after certain years or certain times over means we are known to make the artificial magnet by using the process called as the magnetization. Okay, so based on that magnetization only the man is made the different types or shapes of the magnet. That magnet only are called it as the artificial magnet. Artificial magnet means nothing but man-made magnets are called artificial magnet. Here given certain example, bar magnets, horseshoe magnet, ring magnet and needle magnet are generally used artificial magnets. See children, this is only shape of the magnet, based on the shape only it will be given like that name. This is bar magnet, this is the horseshoe magnet and this is ring magnet, this is called needle magnet. Okay, leaving there some other also example for the man-made magnet. Based on the shape, this is the oval shape magnet and this is the disc shape magnet and this is called cylindrical shape magnet. Yes, next subtopic, magnetic and then non-magnetic materials. Okay, so substances which are attracted by the magnet are called magnetic substances. Iron, cobalt, nickel are magnetic substances. See children, when you are in the small age itself you are playing
by using the magnet in the mud. Okay, when you are playing, certain substances it can be attracted by the magnet. So for example, iron particle, nickel particle, cobalt, like the nail, iron nails, etc., isn't it? So that is nothing but the substances. Which are the substances it can be attracted by the magnet? All those things called as what? A magnetic substances. Clear? Here given certain example: iron, cobalt, nickel. Okay, next one is the opposite that one. Substances which are not attracted by the magnet are called what? A non-magnetic substances. Example for that: paper, plastic. Okay, next one, magnetic pole. What is meant by magnetic pole? So for that, one of the small activity given: place some iron fillings on the paper, place a bar magnet horizontally in the fillings and turn it over a few times. Now lift the magnet. What do you see? Which part of the magnet has more iron fillings sticking to it? See, very simple activity. You should want to take one paper. Okay, in the center of the paper you should want to place some iron fillings. Then take like this of the bar magnet. See, imagine this is the bar magnet. You should want to turn it above the paper. You want to place the magnet. You should want to turn it few times. Then afterwards you take it and seeing that above that what you can observe it. So the iron fillings will be stick on the all the sides of the magnet. But this end of this magnet, if you are seeing, means the more iron fillings will be attracted. So this pole only, this end of the magnet only are called as what? A magnetic poles of the magnet. So that means each magnet has how many poles? Two poles. One is the north pole and another one will be the south pole. Clear, children? Next, which part of the magnet has almost no filling sticking to it? எங்கே வந்து அந்த அயன் ஃபில்லிங் ஸ்டிக் ஆகலை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ த பார்ட் ஆஃப் த மேக்னெட் தோஸ் அட்ராக்ட்ஸ் த லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அயன் ஃபில்லிங்ஸ் ஆர் கால்டு இட்ஸ் போல்ஸ். எங்கே வந்து ஜாஸ்தியாக இந்த அயன் ஃபில்லிங்ஸ் அட்ராக்ட் ஆகுதோ தட் இஸ் ஒன்லி யுவர் கலெக்டர்ஸ் வாட்? Poles. The attractive force of the magnet is very large near the two end. So these two end are called poles. See what is the poles means you want to write this answer. Yes, leaving that bar magnet you can check the poles of the magnet like that horseshoe magnet also in your home, and you can find out the poles of the magnet by using the same experiment. Okay, next how you are going to find the direction with a magnet by using the magnet you are going to learn now. Tie a piece of thread to the center of the bar magnet and suspend it. Note in which direction the magnet stops. Draw a line on a sheet of cardboard or the table along the direction in which the bar magnet stops. Turn the magnet gently and let it come to stop again. Repeat it 3 or 4 times. See children, very simple. You should take the bar magnet. Okay, using the thread you should want to tie in the center of the magnet, and you want to suspend by using one of the stand. You just disturb the magnet. Okay, it will be moving here, there. Okay, then afterwards it come to the rest. In which direction it will be come to the rest, you should want to take the you just want to mark that line. Afterwards if you are checking means that is nothing but the magnet always come to the rest in the north south direction. The same activity you want to do the repeat 2 or 3 times. At every time the magnet always come to rest in what direction if you are finding means definitely will be north south direction. So with the help of the magnet we can find out the directions. Okay, based on that activity here ask one of the question: does the bar magnet stop in the same direction each time? Yes, it will be stop in the same direction only. Next, in which direction does the magnet stop every time? Confirmly you can say it always come to in the north south direction. Clear children? The next, this is roughly the north south direction. The end of the magnet that points to the north is called as the north pole. The end of that point to the south is called as the south pole. See children, the magnet is there, no, two end of the magnet is there. That end, which end of the magnet will be placed or focus on the north, that is called as the north pole. Then the end of the magnet which focus on the south
side is there, no, that is called it as the south pole of the magnet. So a freely suspended magnet always come to rest in the north south direction. Clear? Yes, the next subtopic about the magnetic compass we are going to learn, children. So a magnetic compass is an instrument which is used to find the direction. So this is only magnetic compass, children. In the center, if you are seeing, means it has the magnetic needle. That means magnet only. What is the shape of this magnet? Means it is occurs in the needle shape. So only it is called as the magnetic compass. Okay, what is that use you are going to learn now? It is mostly used in ships and also airplanes as a rule. As a rule, and then also mountaineers also carry a compass with them so that they do not lose their way in unknown place. See, children, what is the purpose you are using this magnetic compass, and then what are the people will be using? Means it is used to find the direction. Clear? First one. Then the person going for the ship or in the aeroplanes, and also mountainers climbing mountains. Okay, and also any new places they will be gone, means they will be bring this object. What is it use? Means it can use to find the direction. Clear? Next, the compass has a magnetic needle that can rotate easily. So the marked end of the needle is the north pole of the magnet. Can you use magnetic compass to find west direction? Ask your teacher to help you in using the magnetic compass. See, children, here marked one point is the needle is there, and that one point will be marked, that is only considered as the north direction. Always it come to the rest in the north south direction. It will be not used to find the east and west directions and all. Okay, but what is that north south, if you are knowing, means then another two direction we can find out automatically. Subtopic we are going to learn about properties of magnets. Okay, so magnet has, what is the property? Means attraction property, that you are known special property. Even it has the repulsion also. How, what is that reason we are going to learn now? So take two similar magnets, place them in four different ways as shown in the figure. See, children, you have taken the two same size of the bar magnet. See here, so each magnet has the two poles or the two ends that we are known, that is the north and also the south pole. So in the first figure, what they will be shown means they will be placed the unlike poles. In one magnet they will be placed the south, and then another magnet they will be placed the north. So the south and also north poles of the magnet will be placed near that, or they will be bring the nearer to one another. Means what happen, it will be attracted. Okay, then another type of the magnet, the same only. So first magnet it has the north end, then another magnet it has the south end. Both also will be bring nearer. That means even this this step also it will be attracted one another. Then third step, what they'll be did means each magnet they'll be bring the towards that one another north. So first magnet also north side, and then second magnet also the north side will be placed together. Means it does not attract. Instead of that one will be repulse. Repel na விலகுறதுன்னு அர்த்தம். சரிங்களா? Then fourth step, what they will be did, in the both magnet also it will be bring the south poles nearer to one another. Even this condition also it does not attract, it will repel each other. So in this activity, what they known, that only ask the certain questions. What do you observe when do magnet attract each other? Okay, then when do the magnet repel each other? See, children, so what do you observe when do the magnet attract each other? So what do you observe when the unlike poles of the magnet you bring nearer to one another? Means it will be attracted. That means north south, and then south north you bring nearer, means it will be attract each other. Okay, here north or south when you bring to each magnet, means it will be repel each other. That's all. Okay, see, children, so north south means it is called as what? Not same, so it is called as what? Unlike poles. So unlike poles like this, south north south attract each other. Like poles, north south repel each other. That only I explained already.
Next subtopic, what is the given means, do magnet lose their properties when? Magnet வந்து அதனுடைய properties loss பண்ணுமா, எப்போ வந்து loss பண்ணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். So magnet lost their properties if they are heated or dropped from a height or hit with a hammer. Yes, definitely it can lose their property whenever means they will be very clearly shown for you with the help of the diagram. Okay, so when you are heating the magnet means it will be lose their property. And also when you are dropped அப்படின்னா என்னன்னாக்கா மேலே இருந்து ரொம்ப ஹைட்டான பிளேஸில் வந்து நம்ம மேக்னெட்டை வந்து கீழே போடும்போது என்னவாகும், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மேக்னெட் வந்து ஹேமர் யூஸ் பண்ணி நல்லா அடித்தோம்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஆகிடும், லாஸ் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. Yes, next we are going to learn about storage of magnet. How we want to store it and keep in the correct manner. So improper storage can also cause magnet to lose their property. Already you have studied when you are heated or when you are dropped from the height or when you are beating with using the hammer, magnet can lose their properties. In the same manner, if you are not store it in the correct manner also, it can chances that to lose their property. So to keep them safe, bar magnet should be kept in pairs with their unlike poles on the same side. So they must be separated by a piece of wood and two pieces of soft iron should be placed across their ends. See children, in the diagram they given very clearly. First you should want to place, okay, unlike poles in the same side, north south. Here if you are seeing me south north, in between that you should want to place the wooden pieces. And also the two end of the magnet you should want to place the steel, okay va, that is the steel substances or the iron particle, that is the plate like that of the substances you should want to place at the both end. Okay, so if you are placed like that means definitely the magnet it can retain their property or it can continuously keeping its property in the correct manner. Okay, suppose the horseshoe magnet means how you should want to store it and keep means, for a horseshoe magnet a single piece of soft iron can be used as a magnetic keeper across the pole. See like that one, only single pieces of the magnet only it act as the storage. Okay, if you place like that means it does not lose its property. Next, uses of magnet. We use various equipment with the magnet in day-to-day life. Discuss with your friends about the usage of the magnet in following instances. அதாவது நம்மளோட day lifeல different types of the objects we are using. Okay, in that and all the magnet will be very useful for us. அது என்னன்றது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. So they given certain example. What are that means, in speaker and also in small electrical motors, and then some door locks also it will be used, and then in the bags, okay, pressing system இருக்கும்ல அந்த பட்டன் அதுக்கு, ஓகேவா, in some toys குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லையா அந்த டாய்ஸில், in campus and also in the pencil boxes, and then stickers on refrigerators, and then phone covers, and then pin holders, hold பண்ணி வைப்பாங்களே பின் அது, and also the magnetic crane. In the all the instrument the magnet will be used. See children, next subtopic, science today, bullet trains you are going to learn now. So we know that like poles of the magnet repel each other. Keep two bar magnet as shown in the figure. See children, here how it will be placed, north north, south south. So what will be happen, definitely will be repel each other. By using the repulsion we can levitate a magnetic object. Let us make a toy and also enjoy magnetic levitations. Okay, what is meant by the levitation propellers we are going to learn now. So here given what is this, ring magnets, and then bottle propeller, and then plastic bottle filled with sand, then tape, then stiff plastic straw, and also scissors. See children, levitating propeller means அப்படின்னா nothing but levitating அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா float ஆகிறது, சரிங்களா.
ஸோ இப்போ இதெல்லாம் வந்து சப்போஸ் வாட்டரில் போடும்போது ஒரு சில இதெல்லாம் என்னவாகும், ஃப்ளோட் ஆகும் இல்லைங்களா. அதுமாரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னன்றது நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு, ஹாவ் யூ என்ஜாய்ட் வித் திஸ் டாய்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின் இஸ் ஒர்க்கிங் இன் த சேம் பிரின்சிபல்ஸ், ஹாவ் யூ ஹியர்ட் அபவுட் இட்? அதாவது இப்போ ஃப்ளூட் ஆகும் இல்லையா, எலக்ட்ரோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா, எலக்ட்ரோமேக்னெட் ட்ரெயின் பார்த்தோம்னா அதில் வீலே இருக்காது. நம்ம கம்பேர்ட் வித் ஆர்டினரி ட்ரெயின் அது மாதிரி வீல் இருக்காது. அப்போ அது மூவ் ஆகுறது எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லையா. ஸோ இட் வில் பி ஒர்க்கிங் வித் த ஹெல்ப் ஆஃப் த லெவிடேட்டிங் ப்ரொப்பல்லர் பிரின்சிபல் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின் இஸ் கால்ட் அஸ் சஸ்பென்ஷன் ட்ரெயின் அண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் ஏ ஃப்ளையிங் ட்ரெயின். வேறு என்ன பேர் சொல்லலாம் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன்ஸ் ட்ரெயின் சொல்லலாம், அப்படி இல்லைனா ஃப்ளையிங் ட்ரெயின் சொல்லலாம்னு சொல்லிக்கிறாங்க. It does not require diesel or the petrol. This technology used the property of magnetic attraction and repulsion to run these super fast electromagnetic train. நல்லா பாருங்கம்மா, இப்போ ஆர்டினரி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும், அதாவது எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும், இது want to move means definitely be needed the fuels, okay. But the electromagnetic train does not need any fuels like petrol, diesel and all. So what is the principle it will be needed means magnetic attraction and also the repulsion only. So it will be called as the super fast train also. So based on the electromagnetic property, it will be moves the very fast manner. Children, this is only the electromagnetic train. இங்கே பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி, அதாவது லெவிடேஷன் ப்ராப்பர்ட்டினாக்கா ரிப்பல்ஷன் இருக்குல்ல, ஃப்ளோட் ஆகும் இல்லையா, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் போல்ஸ் ஆஃப் த மேக்னெட் இருக்கும். அதனால தான் வந்து என்னவாகும், அந்த மேக்னெட் வந்து அட்ராக்ட் ஆகாமல் அப்படியே ஃப்ளோட் ஆகிற மாதிரியே நமக்கு போகுது. அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா டீட்டெயிலாக அப்சர்வ் பண்ணுங்கள். Next subtopic, which is very very important 5 mark question children. How does the electromagnetic train work அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி எலக்ட்ரோமேக்னெட் ட்ரெயின் வந்து அதனுடைய ஒர்க்கு பண்ணுது, தட் மீன்ஸ் வேலை செய்யுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், எலக்ட்ரோமேக்னெட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின். எலக்ட்ரோமேக்னெட்ஸ் எங்கே ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயினில் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோமேக்னெட்ஸ் ஆர் மேக்னடைஸ்ட் ஒன்லி வென் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ தம். When the direction of the current is changed, the poles of the electromagnet also changed. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலக்ட்ரோமேக்னெட்ஸ் வந்து எப்போ மேக்னடைஸ் ஆகும், அதாவது எப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து அட்டைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் எப்போல்லாம் ஃப்ளோ ஆகுதோ அப்போ மட்டும் தான் அதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதே மாதிரி அந்த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் சேஞ்ச் ஆகும்போது அந்த போல்ஸ் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. இது வரைக்கும் புரியுதா? நெக்ஸ்ட்டு, லைக் போல்ஸ் ஆஃப் த மேக்னெட் விச் ஆர் அட்டாச்டு அட் த பாட்டம் ஆஃப் த ட்ரெயின் அண்டு ரெயில் ட்ராக் ரிப்பல் ஈச் அதர். நல்லா கவனிக்கணும். இந்த லைக் போல்ஸ் ஆஃப் த மேக்னெட் வந்து எங்கே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினுடைய பாட்டத்தில். லைக் எனக்கு நார்த் இல்லை சவுத் அது மாதிரி, சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெயில் ட்ராக் ரிப்பல் ஈச் அதர். ரெயில் ட்ராக்னான்னு தெரியும் இல்லைங்களா நம்ம, அதனால் இப்போ லைக் போல்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும், நமக்கு ஏற்கனவே தெரியும் ரிப்பல் ஈச் அதர் ஆகிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ த ட்ரெயின் இஸ் லிஃப்டட் ஃப்ரம் த ட்ராக் அப் டு எ ஹைட் ஆஃப் 10 சென்டிமீட்டர். அப்போ ட்ரெயினுடைய பாட்டத்துலேயும் இருக்கும், தென் ட்ராக்கில் இருக்கும். அப்போ அது என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். ஸோ அப்போ ரிப்பல் ஆகும்போது நமக்கு எப்படி தெரியும்னாக்கா, அந்த ட்ரெயின் வந்து அப்படியே ஃப்ளை ஆகிற மாதிரி அந்த ட்ராக்லேருந்து ஹைட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். எவ்வளோ சென்டிமீட்டர் ஹைட்டு வந்து மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வி நோ தட் வி கேன் move any magnetic object with the force of attraction or repulsion property of magnet. So this train also move with the help of the magnets attached on the side of the track and the magnet fitted at the bottom sideway of the train. By controlling the current, we can control the magnets and the movement of the train. See children, we can move many objects with the help of the attraction or the repulsion property that we are known clearly. How this electric train was working means, in the bottom of the sideway of the train also the magnet will be attached. In the same manner, in the side of the track also what will be there, the magnet will be attached. That means in the same poles. So due to that only, due to the repulsion property, it can move. Clear? Next, as there are no moving parts, there is a
and there is no friction. அப்போ அந்த கீழே வந்து என்ன ஆகுது, நம்ம ஆர்டினரி ட்ரெயின் பார்த்திங்கன்னா அந்த வீல் இருக்கும் இல்லைங்களா, அந்த வீல் என்ன ஆகும், அந்த ட்ராக் அப்படியே டச் ஆகிட்டே போகும், ஃப்ரிக்ஷன் என்ன உறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனால் இது மாதிரி இந்த எலக்ட்ரோ மேக்னெட் ட்ரெயினில் வந்து அது மாதிரி எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ட்ரெயின் கேன் ஈஸிலி அட்டைன் எ ஸ்பீட் ஆஃப் 300 km/h. Without friction it can move, no, so it can move very fast. So per hour how much kilometer it can move means 300 km. Clear children? Next, these train are capable of running up to 600 km/h. ஸோ அதனால் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து 1 ஹவரில் ரீச் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 600, மேக்ஸிமம் வந்து 600 கிலோமீட்டர் வந்து மூவ் ஆக முடியும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ they do not make any noise, they require less energy and they are eco-friendly. இதனுடைய ஸ்பெஷாலிட்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்டே இருக்காது. அந்த இப்போ நம்ம ட்ரெயின் ஆர்டினரி ட்ரெயின்னா நாய்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ட்ரெயின் ஹார்ன் சவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. ப்ளஸ் இது வந்து எனர்ஜி வந்து ரொம்ப எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியும் லெஸ்ஸாக தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி எந்த பொல்யூஷன், அதாவது இந்த ட்ரெயின் மூவ்மெண்ட்டில் வந்து எந்த பாய்சனஸ் கேஸும் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு வந்து reach ஆகாது. So it is called as the eco-friendly. Clear? Next, even though many countries have taken effort to use these trains, such trains are used for public transport only in China, Japan and South Korea. In India, the possibilities of introducing these trains are under consideration. See, nowadays அந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா, எந்தெந்த கண்ட்ரியில் வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, ஜப்பான் அண்ட் தென் சவுத் கொரியா. நம்மளுடைய இந்தியாவில் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க வர்றதுக்காக. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் we are going to know the difference between the normal train and also the electromagnetic train. ஆக்சுவலாக நீங்கள் தான் வாங்கி எழுதணும், நான் மிஸ் ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா வித்தவுட் ஃபியூவல் இட் கேன் ரன். நார்மல் ட்ரெயின் வந்து ஃபியூவல்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின் டஸ் நாட் மேக் எனி பொல்யூஷன். நார்மல் ட்ரெயின் இட் கேன் மேக் த பொல்யூஷன். தென் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின் மூவ் வெரி ஃபாஸ்ட், இட் கேன் மூவ் இன் த மீடியம் ஸ்பீட். Like that you can give many difference. Thank you children. Lesson over.